ரீசென்ட்டா இந்த ஒரு வாரமா பார்த்தேன், இந்த ஒரு பேச்சு தான் மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, நெறையவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல இருந்த செங்கோட்டையன் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பதவிய ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாம, கட்சிய விட்டு விலகி இருப்பாங்க இதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கேல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, டிவிகேல இணைஞ்சு விஜய் கூட செயல்பட போறதா பார்த்தா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு வருது. ஸோ இது எந்த அளவுல உண்மை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பதவியில அதாவது பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட கைகோர்க்க போறதா பார்த்தா இன்னைக்கு பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு என்ன மாரி பதவிய குடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஸோ அவங்க எந்த மாதிரிலாம் இந்த கட்சியில் சேர்றதுனால டிவிகேக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? செங்கோட்டையன் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து உழைச்சவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இவங்க கிட்ட இருக்கு. ஆனால் டிவிகேக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு லீடர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆள் பார்த்தா கிடைச்சிருக்காங்க டிவிகேக்கு. இது பார்த்தா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா 8 காலமாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்சியில் இருந்திருப்பாங்க எம்எல்ஏவாக கொங்கு மண்டலத்தில். ஸோ இது மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைய போகுதுன்னு பார்த்தா நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. செங்கோட்டையன் அவங்களுக்கு எந்த மாதிரி பதவியை தருவாங்க? ஸோ விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் என்ன மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை, நிறையவே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சரமாரியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா விஜயை சந்தித்த செங்கோட்டையன் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போயிருப்பாங்க டேரெக்டாக. செங்கோட்டையன் அவர்கள் ஜாயின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு வாங்கியிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லீடர் கிடைச்சிட்டாங்க விஜய் அவர்களுக்கு கை கோர்த்து. இந்த ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் இந்த அடுத்த எலெக்ஷனில் நடக்க போது விஜய் தான் வின் பண்ணணும், சிஎம் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய்க்கு தான் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவில் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி ஒரு புது புது அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க டிவிகேல. இவங்க 2 பேரும் சந்தித்து பேசுனதில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, செங்கோட்டையன் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை கேட்டிருப்பாங்க, ஸோ எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எப்படியா நம்ம ஆட்சியை பிடிக்கிறது அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறது, தந்திரத்தை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. அதாவது என்னென்னா விஜய் அவங்க கிட்ட பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா 1 to 1 தனியாக பேசணும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ விஜய் அவர்கள் அதுக்கு சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல டிவிகேவோட கட்சி தலைவர்களாக உள்ளே இருக்கிற புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், விஷ்ணு ரெட்டி, ஜான் இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் கூட 1 to 1 பேசி ஆகணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசின இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாலும் சரி நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பேசணும், மற்றவங்க யாரும் வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் உங்களை முதல்வராக பார்க்கணுன்னு பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் திமுகவால் இந்த இடத்த பிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ மக்கள் உங்களை எந்த அளவில் இந்த ஒரு முதல்வர் பதவிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி ஆரம்பிச்சிருப்பாங்க. திமுக டிஎம்கே மேலே மக்களுக்கு எந்த மாதிரி அதிருப்தி அதிகமாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நான் சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருப்போம். இனிமேல் டிஎம்கே அதிமுகவோட ஆட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இனிமேல் மக்களை உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது பார்த்தா நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களை மக்கள் தலைவரான எம்ஜிஆர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா ஸோ மாதிரி தான் மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களை யாராலையும் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்போ தான் விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவங்க கிட்ட பார்த்தா ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க. ஸோ டிஎம்கே பாஜக இருக்காங்க, ஸோ உங்களை இந்த கட்சிக்கு வர வேண்டாம்னு தடுத்தாங்களாமே, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாங்க, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து சேகர் பாபு அவங்க வந்து பேசுனாங்க. ஸோ திமுகவில் ஒரு நல்ல பதவி தரப்போகிறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வரலாமேன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான முடிவு சொல்லிட்டேன். ஸோ தெளிவான முடிவு சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதிமுகவில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பலர் பேசினாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்றதுல மிகவும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கூட சேரப்போதா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. சரி, இப்போது இவங்களுக்கு என்ன மாதிரி பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அதிமுகவில் இருந்தப்பறம் பார்த்தீங்கன்னா புது செயலாளராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கிறார். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு போஸ்டிங் கிடைச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அப்புறம் என்ன தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா இவங்க கூட இருந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அமைச்சராக இருப்பது பல நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாத்தையும் ஷேர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. நான் பேசுகிற வரைக்கும்
விஜய் அவர்கள் எந்த ஒரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா பேசல. ஸோ சைலண்ட்டாக தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு விஜயோட கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க போகிறதா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துக்கிட்டு தான் வருது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். ஏன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது உள்ள பேசுறதுக்கு டைம் தான் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.